2025 ஆண்டு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக இதுவரை எங்களுக்கு ஆண்டவரே நன்மை செய்து நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய காருண்யத்தை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்க இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் விடுதலையோடு நல்ல வாயிலை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 12 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீங்கப்பா. இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருஷத்தை உடைய நன்மையினால் ஆண்டவரை முடிசூட்டுகிற நல்ல கர்த்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பலனும் கிருபைகளும் உம்முடைய ஞானமும் எங்களுக்கு தந்து, உம்முடைய ஆலோசனை தந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் தந்து எங்களை வலுப்படுத்தி நடத்தினீங்கப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. யோசானா உன்னத தேவனே. ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா, ஹோசன்னா, ஹோசன்னா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை,
பெரியவரா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையில் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரே அவ்விதமே எங்களுக்கு ஆலோசனை தந்து இதுவரை நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய மகத்துவமான செயல்களை எண்ணி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை இந்த நாளில் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆளுகை செய்வீராக. உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து நடத்துவீராக. இந்த இடத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், ஆண்டவரே கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், இங்கே நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவரை துதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென், ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து நடத்தி இருக்கிறார். சேர்ந்து நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன், குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தா என்னை நடத்துகின்றார் என்கிற இந்த பாடலை சேர்ந்து அவன் கருத்தை உணர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போறோம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். King
நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படட்டும். அல்லேலூயா. நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி. Yes, Lord. நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். ஓ நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார். எத்தனை நன்மைகள். நன்மைகள் செய்தார். நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். எத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். எத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவேன். இதுவரை வழி காட்டி நடத்தினாரே.
ஜெயமாய் வருகிற புதிய ஆண்டிலும் அவரே என்னை நடத்துகிறார். பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஹல்லேலூயா ஆண்டவரே எத்தனை அற்புத நன்மைகள் ஆண்டவரே நீங்க செய்ததை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா. யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் யோர்தான் நதி போல தண்ணீர்கள் எங்கள் வாழ்க்கையில புரண்டு வந்தபோது ஆண்டவரே எலியாவின் தேவன் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு யோர்தானை பிளந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. எங்களுக்காக யோர்தானை பிளந்து எங்களுக்கு எதிரே இருந்த தடைகளை உடைத்து எங்களுக்கான பாதைகளை உருவாக்கினவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தனி வாழ்விலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தீங்கப்பா, நல்லவராகவே இருந்தீங்க ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை சேர்ந்து சத்தமாய் நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை சத்தமாய் நல்லவரே அப்பா உமக்கு நன்றி. ஆராதனை ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை சத்தமாய் நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. Thank you Jesus. Hallelujah. 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 ஆண்டவரே உம்முடைய அன்பை நினைத்து உம்முடைய அன்பை எண்ணி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக நாம் என்ன பிரதி உத்தரம் செலுத்தினாலும் அது அவருக்கு ஈடாகாது. நம்மை சோதரன் நம்மை ரட்சித்ததை நம்மை மீட்டுக் கொண்டதை நம்மை இதுவரை எத்தனையோ
இக்கட்டுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி நடத்துகிற அந்த தேவனுடைய அன்பை எண்ணி ஆமென் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு நல்லவராகவே இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெப நிலைமையில் அப்படி உட்காரலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்கள் நடுவில் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய மகத்துவமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை எண்ணி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல, உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு பேசும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே தொடர்ந்து இங்கு நடைபெற இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நிறைவான நன்மை உள்ளதாய் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் எங்களுக்கு மாற்றி கொடுப்பீராக. உமக்கே சகல துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே அழைப்பை ஏற்று இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக அவருடைய வார்த்தையை சொல்லி நாம் தொடர்ந்து ஆமென் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆமென் ஸ்தோத்திரம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை யாராகிலும் ஒருவர் எடுத்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாக ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை நிறைவோடு நடத்தி திருப்தியாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். மட்டுமல்ல, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அதிசயம், மிராக்குலஸ் அல்லது வண்டரஸ், அந்த பாதைகளிலே கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்திருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். சங்கீதம் 66:12 சொல்லியிருக்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரர் நினைவு கூறுகிறார், கர்த்தர் அவரை நடத்தி வந்த அல்லது அதிசயமாய் நடத்தி வந்ததை அவர் நினைவு கூறும்போது அவர் சொல்லுகிறார், நான் கடந்த நாட்களில் தீயை தண்ணீரை கடந்து வந்தேன், என்னை செழிப்பான இடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நன்றியோடு நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே இந்த ஊழியத்திற்கும் இங்கே இருக்கிற விசுவாச குடும்பங்களுக்கும் இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்கல்ல, நெருப்பு ஆற்றிலே நீந்தி வந்தேன்னு சொல்லி, அது மாதிரி ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் தீயை தண்ணீரை கடந்து வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வெள்ளங்கள் நம்மேல் மோதி அடிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அதில் நாம் மூழ்கி போகாமல் அமிழ்ந்து போகாமல் அதை கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 வாலிபர்களை அக்கினி எப்படி சேதப்படுத்தாமல் கர்த்தர் பாதுகாத்தாரோ, அதுபோல நமக்கு எதிராக எழும்பின அந்த அக்கினி ஜுவாலையின் அந்த தீ நம்மேல் பற்றாதபடி கர்த்தர் நம்மை அந்த தீயையும் கடந்து வரும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? நாம் வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள், நாம் சந்திக்கிற சோதனைகள், நெருக்கங்கள், இதையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதை தான் இந்த இடத்திலே நாம் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் திருப்தியோடு ஒரு நிறைவோடு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு ஆரம்பம் முதலே அப்படி இருந்ததில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்பம் அற்பமா இருந்தது. ஆமென். துவக்கம் அற்பமா இருந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். அநேக நெருக்கங்கள் வழியாய் நாம் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த வருடத்தின் இறுதி பகுதியில் ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை எல்லாம் நமக்கு சமாதானமாய் சௌக்கியமாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிலே கர்த்தருடைய அதிசயமான நடத்துதலை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பினார்கள். அங்கே செங்கடலை கடந்தார்கள். அடுத்து இன்னும் வனாந்திரம் தான் அவருடைய பாதை. ஆனா அவர்கள் திரும்பி பார்க்கும் போது கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அந்த செங்கடலை கடந்த போது பாடினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய பாதை இன்னும் கானானை போய் சேருகிற வரைக்கும் கடினமா இருக்கும். ஆனா எங்களுக்கு என்ன ஒரு நாங்கள் நன்றி சொல்லுகிறது எதற்காக என்று சொன்னால், ஆமென், எங்களை அதிசயமாய் கர்த்தர் இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோதரன். நம்முடைய பாதையிலே எல்லாமே நமக்கு சுமூகமாக எல்லாமே சரியாக இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை எல்லாருக்கும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆமென். ஸ்தோத்திரம். நாம் திரும்பி பார்க்கும் போது இன்றைக்கு நான் நிர்மூலமாகாமல் நிற்கிறேன் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எனவே இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற நீங்கள் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை அதிசயமாய் நடத்தி வந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாளாக ஆமென். ஸ்தோத்திரம். குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் என்று சொல்லும் போதே ஆமென், ஒரு தேங்க்ஸ் கிவிங் மந்தாக ஆமென், கர்த்தர் நமக்கு கடந்த நாட்கள் எல்லாம் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற நாட்களாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு இதை செய்யலையே, அதை செய்யலையே, இதை தரலையே, அதை தரலையே நம்ம ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட வேண்டாம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்தவைகளுக்காக, நடத்தின பாதைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் இங்கே நிறுத்த விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15-16, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த சம்பவம் 10 குஷ்டரோகிகள் ஆமென் இயேசுவிடத்திலே வந்தார். அந்த குஷ்டரோகம் நீங்கி அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்று இயேசுவிடத்தில் வந்தார். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று அனுப்பினார். அவர்கள் போகிற வழியிலே அவர்கள் சுகம் பெற்று விட்டார்கள். ஆசாரியர் அவர்களை தேசத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது 9 பேர் தங்களுடைய குடும்பங்களுக்கு, தங்களுடைய வீடுகளுக்கு போய்விட்டார். ஆனா ஒருவன் மட்டும் அந்த கர்த்தர் தனக்கு செய்த நன்மை, இந்த குஷ்டரோகத்திலிருந்து தனக்கு கிடைத்த விடுதலையை நினைத்து அவன் போன இடத்திலிருந்து திரும்ப அவன் யாத்திரை செய்து இயேசு இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் வந்து அவருடைய பாதத்தில், அந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவர் பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார். ஆமென். 17ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு கேள்வி கேட்கிறார். 10 பேர் சுகம் பெற்றாங்க, 9 பேர் போயிட்டாங்க, இங்கே ஒருவர் தான் வந்திருக்கிறார், அந்த மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற இந்த நாளிலே ஆமென். ஸ்தோத்திரம்.
நமக்கு பெற்ற நன்மைகளுக்கெல்லாம் தேங்க்ஸ் என்று சொல்லி நாம் அப்படியே புறப்பட்டு போகிறதல்ல, கர்த்தருடைய பாதத்தருகே வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தரை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். என்ன அப்படி தெரிந்து கொண்டால்? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறதை தெரிந்து கொண்டால். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறார் என்று சொன்னார், உங்களை அதிசயமாய் நடத்துகிறார் என்று சொன்னார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க நன்மைகள்லாம் பெற்றுவிட்டு தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லிவிட்டு போகிறது அல்ல, அல்லது எனக்கு நான் வந்ததற்கு ஒரு பிரயோஜனம் கிடைத்தது, இனி இவர் எனக்கு வேண்டாம், அதற்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தா இயேசுவை தேடுவோம், அப்படி அல்ல. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்வில் பிரச்சனை வந்தால் இயேசுவை தேடலாம், பிரச்சனை முடிந்தால் நம்முடைய பாட்டை பார்த்து போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல. இயேசு என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த ஒருவன் திரும்ப அவன் போன இடத்திலிருந்து மறுபடியும் இயேசுவிடத்தில் வந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. அவர் பாதத்தருகே முகம் கூப்பிட விழுந்து, அப்படின்னா ஆண்டவரே என்னை நான் உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே நீங்க என்ன விரும்புகிறீர்களோ, உங்க சித்தம் எதுவோ அதை செய்வதற்கு என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவிடத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இதுதான் ஒரு உண்மையான தேங்க்ஸ் கிவிங். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்தி வந்தது மிகுந்த சந்தோஷம். அதை நினைக்கும் போது உள்ளம் நன்றினால் நிரம்புகிறது. நன்றி சொல்லுகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஏடிஎம் மிஷின் மாதிரி இயேசுவிடத்துல வந்து தேவைக்கு பயன்படுத்திட்டு போறதல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு நீங்க அவருடைய பாதத்தருகே நீங்கள் உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தரிடத்துல வாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவர் பவுலை சந்தித்தார். அந்த சபையை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை இயேசு சந்தித்தார். அந்த மனுஷனை சந்தித்த உடனே ஆமென். ஸ்தோத்திரம். அவனுக்கு இந்த ஆண்டவருக்காக தான் நான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தேன், ஆனா இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப அவரே என்னை பார்த்து பேசுகிறார், என்னை சரியான பாதையில் நடத்துவதற்கு என்னை நோக்கி வந்திருக்கிறார். உடனே அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் கேள்வி என்னன்னா, ஆண்டவரே எனக்கு கண் தெளிவாக்கிட்டீங்க, என்னுடைய கண்கள் தெளிவாயிடுச்சு, நான் என்னுடைய பாதை என்ன என்பதை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு உதவி செஞ்சுட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போயிடல. ஆனா அங்கே நின்று கேட்கிறான், நான் அடுத்து என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? இன்றைக்கு இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை இவ்வளவு தூரம் எத்தனையோ போராட்டங்களுக்கும் தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீயையும் தண்ணீரையும் கடந்து உங்களை நடத்தி வருகிறார் என்று சொன்னார். உங்களை கொண்டு கர்த்தர் சிலவற்றை செய்ய சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கணும்னா, ஆண்டவரே நான் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், அதே நேரத்தில் இனி நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க பிரவேசிக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டில ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கிறது அதுதான். ஆமென். ஸ்தோத்திரம். கேட்க வேண்டியது அதுதான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே விசேஷமா இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் நிறுத்தி கொள்ள விரும்பவில்லை. உங்க பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று உம்மிடத்தில் கேட்கிறோம். எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்கிறோம். எங்களுக்கு அந்த தெளிவை தந்து எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கும்படி அருமையான பாஸ்டர் அவர்களை முன்னால் அழைக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஒரு ஜெபம் செய்த பிறகு நாம் அடுத்த நிகழ்ச்சிகளுக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் நமக்காக ஜெபிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல மேய்ப்பரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவர். எங்கள் மத்தியில் நீ பேசியிருக்கிறீர்கள் ஆண்டவர். அப்போ அந்த குஷ்டரோகி நீங்கள் பார்த்து அவங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க, எங்கே அந்த 9 பேருங்க எங்கள்கிட்ட நீங்கள் கணக்கு கேட்குற காலம் வந்து விட்டது ஆண்டவர்.
எங்களோட உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்ப நாங்க மட்டும் வந்து நன்றி சொல்லுவது உங்களுடைய சித்தம் அல்ல. எங்களோட எங்களுக்காக வைத்திருக்க ஒரு கூட்டமும் வந்து உமக்கு நன்றி சொல்வது தான் எதிர்பார்க்கிறீர்கள் ராஜா. அருமையா இந்த நாள்ல ஆண்டவரை நீங்க பேசுறதுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த துதி ஆராதனையில, இந்த நன்றி பலி ஆராதனையில எங்களை தாத்தி நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் நன்றியோட உணவோட வந்திருக்கிறபடினால் கர்த்தரை நாங்க சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவும் இந்த வேலையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மற்ற மீதியான நிகழ்ச்சிகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரை பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பேரோட ஆண்டவரை நீங்க பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்ஸ் இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நம்மை ஸ்தோத்திரம். முக்கியமான நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுதும் இந்த சபையை சார்ந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அவர்கள் நம்ம முன்னாலே சில நிகழ்ச்சிகள், அதே நேரத்தில் பெரியவர்கள், அடல்ட்ஸ், அவங்களுக்கும் சில ப்ரோக்ராம்ஸ், ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது. அவர்கள் அதை செய்ய இருக்கிறார்கள். எல்லாரும் நீங்கள் நல்ல ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் முடியும் போதும் நீங்கள் அவங்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவதற்கு அன்போடு உங்களை நினைப்பூட்டுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. Praise 2025 நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். சங்கீதம் 69:30 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார். அவரை துதிப்பது எவ்வளவு அருமையானது அல்லவா? வாருங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். முதல் நிகழ்ச்சியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் அவர் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனிதர்கள் மாறுவார்கள், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், ஆனால் நம் தேவன் ஒருபோதும் அவர் மாறாதவர். அவருடைய கிருபை மாறாது, அவருடைய அன்பும் மாறாது. He is the best. இந்த உண்மையை நடனத்துடன் விவரிக்க வருகிறார்கள் நம் சபையை சார்ந்த ஜூனியர் சில்ட்ரன்ஸ். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போமா?
காத்து கொண்டார். யெகோவா ராஃபாவாக இருந்து நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். யெகோவா நிசியாக இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். யெகோவா ரூவாவாக இருந்து நம்மை மேய்த்து நடத்தி இருக்கிறார். இப்படி நன்மை செய்த தேவனை போற்றி பாடாமல் இருக்க முடியுமா? இதைத்தான் தாவீது ராஜாவும் கர்த்தரை போற்றி பாடுவது நல்லது என்று கூறுகிறார். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். இப்பொழுது நம்முடைய தேவனை போற்றி போற்றி பாட வருகிறார்கள் நம்முடைய சபையை சார்ந்த சகோதரிகள். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவே.
நம்முடைய தேவைகளை ஜெபத்தின் மூலம் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். இதை ஒரு குறு நாடகமாக எப்படி ஜெபிக்க கூடாது என்கிற தலைப்பில் நமக்கு காண்பிக்க வருகிறார்கள். அவர்களை நம் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? அரை மணி நேரம் பத்தாது, ஒரு மணி நேரம் ப்ரே பண்றோம். அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள பிதாவே, அன்புள்ள இயேசுவே, என்னது இதுக்கு மேல பிரேயரே வரல? பிரதர் என்ன பிரதர் பண்றீங்க? பிரேயர் பண்ற சிஸ்டர், ஆனா பிரேயரே வர மாட்டேங்குது சிஸ்டர். அவ்வளவுதானா? நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லுங்க பிரதர். சரி சிஸ்டர். என்னோட பாவங்களுக்காக மரித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பாவத்துக்காக மரித்தீரே, நன்றி அப்பா. எனக்காக உயிரோடு எழுந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எனக்காக உயிரோடு எழுந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென். அவ்வளவுதான் பிரதர், இப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி சிஸ்டர். ஐயோ பிரதர், வீட்டுல சாம்பார் சூடு கட்டிக்கிட்டு இருந்தேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போறேன், நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சிஸ்டர், பாய். என்னுடைய பாவத்துக்காக மரித்தீரே, நன்றி அப்பா. எனக்காக உயிரோடு எழுந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. பிரதர் என்ன பிரதர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பிரேயர் பண்ற பிரதர். இப்படி பிரேயர் பண்ணக்கூடாது பிரதர். சும்மா 4 வார்த்தை சொல்றதெல்லாம் பிரேயர் பிரதர். நல்லா லென்த்தா பண்ணணும், பரலோகம் வரைக்கும் போகணும்ல. வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் முட்டி போடுங்க. எப்பயும் நீங்க நேர் முட்டில தான் பிரேயர் பண்ணணும். முதுக பெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பண்ணாதீங்க பிரதர், அப்புறம் முதுகு பிடிச்சிக்க போது. கண்ணை டைட்டா மூடுங்க. பர மண்டலங்களில் இருக்கிற பரம பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வானத்தையும் பூமியையும் சர்வ லோகத்தையும் ஞானமாய் சிருஷ்டித்தேரே தகப்பனே. வானத்தையும் பூமியும் சர்வலோகத்தையும் ஞானமாய் சிருஷ்டித்தீரே தகப்பனே. கோடான கோடி தூதர்கள் ஆமென் தகப்பனே. கோடான கோடி தூதர்கள் ஆமென் தகப்பனே. ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டு இருக்கிறார்களே. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே. என்ன சொன்னீங்க? கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் துதிக்கிற துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே. வாசம் செய்பவரே. நீங்க எப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க பிரதர். பிரதர், வீட்ல வைஃப் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் கிளம்புறேன் பிரதர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரம பிதாவே, வானாதி வானங்கள் ஆமென் தகப்பனே. பிரதர், என்ன பண்றீங்க? ப்ரே பண்ற சிஸ்டர்.
My brother. My brother. நீங்க எனக்கு நல்லவரா இருந்தீங்க. நீங்க எனக்கு நல்லவரா இருந்தீங்க. என் பாவத்தை அகற்றினீங்க. என்னுடைய பாவத்தை எல்லாம் அகற்றினீங்க. என் பாவத்துக்காக மறிச்சீங்க. என்னுடைய பாவத்துக்கெல்லாம் மறிச்சீங்க. Glory to God. Glory to God. அஞ்சென்றைக்கு அப்பத்தை தந்தீங்க. Amen. அஞ்சென்றுல அப்பத்தை தந்தீங்க. Amen. That's it, bro. இப்படிதான் நீங்க ப்ரே பண்ணணும். Bro, நீங்க இப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். Bye. My brother. என்னுடைய பாவத்தை எல்லாம் அகற்றினீங்க. Glory to God. Excuse me, brother. என்ன பண்றீங்க? Prayer பண்ற சிஸ்டர். இப்படி பிரேயர் பண்ண கூடாது பிரதர். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் கெஞ்சணும். ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு. ரொம்ப கோபமா இருக்கிறாரு. Come on, follow me. இப்படிதான் பிரேயர் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதே சொல்லிட்டுருங்க. பை. ஓகே சிஸ்டர், பை. ஆண்டவரே, நான் என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியலப்பா. ஆனாலும் என்னை மன்னிங்கப்பா. நான் ஒரு பாவி அப்பா. பிரதர், என்ன பண்றீங்க? பிரேயர் பண்ற சிஸ்டர். இப்படி பிரேயர் பண்ணக்கூடாது பிரதர். ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரிங்களேன். நீங்க இப்படி கெஞ்சி பிரேயர் பண்ண வேணாம் பிரதர். அவரு என்ன பண்ணணும், நீங்க தான் அவருக்கு சொல்லணும். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். நீங்க ஃப்ரீயா நில்லுங்க. கையை கொஞ்சம் லூசா வச்சுக்குங்க. நான் போன வாரம் பண்ண பிரேயருக்கு நீங்க ஏன் பதில் தரல? நான் போன வாரம் பண்ற பிரேயருக்கு நீங்க ஏன் பதில் தரல? எனக்கு இன்னைக்குள்ள பதில் வரலனா ஒரு வாரத்துக்கு உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். எனக்கு இன்னைக்குள்ள பதில் வரலனா ஒரு வாரத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன். இன்னும் கிறிஸ்மஸ்க்கு எவ்வளவு வாங்க வேண்டியது இருக்குது? இன்னும் கிறிஸ்மஸ்க்கு எவ்வளவு வாங்க வேண்டியது இருக்கு? எல்லாத்தையும் நான் ஷாப்பில் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் நான் ஷாப்பில் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ள இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அடுத்த வாரத்துக்குள்ள வாங்கி கொடுங்க. இப்படிதான் பிரதர் அவரை மிரட்டிடணும். நீங்க இப்படி கண்டினியூ பண்ணுங்க. பிரதர், இன்னைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வராங்க. நான் சீக்கிரம் கிளம்பணும். ஆனா மிரட்டுறத மட்டும் விட்டுறக்கூடாது. ஓகே சிஸ்டர், பை. ஒரே குழப்பமா இருக்குது. எப்படி பிரேயர் பண்றதுன்னு தெரியலையே. Bro, what's up bro? You need any help in prayer? நானே குழப்பத்துல இருக்கிறேன் bro. Okay bro, call me you need anything. Bye. My son. My son. என் மகனே. ஏசப்பா, நீங்களா? ஆமா, நான்தான். நீ இப்ப என்ன பண்ற? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தது? நீ பிரேயர் பண்ணும்போது ஒரு பெரிய ஷோ பண்ண தேவையில்லை.
உன்னுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நீயாவே இரு. நீ உண்மையா உன்னுடைய இருதயத்துல இருந்து என்கிட்ட பேசினா போதும், நான் அதை கேட்டு உனக்கு கண்டிப்பா பதில் கொடுப்பேன். தேங்க்யூ ஏசப்பா. எனக்கு எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. சங்கீதம் 145 18 19 வசனங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது நம் சபையில் உள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் வேதாகமத்தில் உள்ள முக்கியமான நபர்களில் சிலர் இன்று வாழ்ந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து நம்மோடு என்ன சொல்ல விரும்புவார்கள் என்று நம்முன் வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலாவதாக யார் வருகிறார்கள் என்று பார்க்கலாம். என்னை பார்த்த உடனே உள்ளவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்களே நான் யாருன்னு. ஆமா, ஏஞ்சலா. நான் தான் ஆதாமின் மனைவி ஏவாள். ஜீவனுள்ளவருக்கெல்லாம் நான் தாய் என்று அழைக்கப்பட்டாலும் ஒரு முன்மாதிரியான தாயாக என்னால் வாழ முடியல. தன்னோட சொந்த கையால என்னை உருவாக்கின தேவனுக்கு நான் கீழ்ப்படியாம அவர் சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை பார்த்து அது மேல ஆசைப்பட்டேன். சாத்தானும் தந்திரமா பாம்பு வேஷத்துல வந்து அந்த பழத்தை சாப்பிட்டா நீ தேவன் போல மாறுவேன்னு ஆசை காட்டுறான். நானும் அவன் பேச்சை நம்பி சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்தேன். அதனால எங்க மேல உள்ள தேவ மகிமை இழந்து தேவ கோபத்துக்கு ஆளா மாறிட்டோம். முதல் மனிதர்களாகிய நாங்கள் பாவம் செஞ்சதால பாவம் இந்த மனுக்குழுக்கு வந்துச்சு. அந்த பாவம் உங்களுக்குள்ளேயும் கிரியை செய்யுது. அதனால இந்த உலகத்துல நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆசை காட்டுகிறதுமான காரியங்கள் நிறைய இருக்கும். ஆனா அதனோட முடிவு ஆண்டவரை விட்டு உங்களை பிரிச்சிடும். இந்த உலகத்தின் மாயில் விழுந்து போகாமல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். உலக ஆசையில் விழுந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது என்றும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்றும் ஏவாள் நமக்கு எச்சரித்து இருக்கிறார்கள். அடுத்ததாக வருவது யார் என்று பார்ப்போமா? இன்றைக்கு எங்க வீட்டுக்கு ஏசப்பா வராங்க. ஆனா எனக்கு எதை பத்தியோ கவலை இல்லை. ஏன்னா எல்லா வேலையையும் எங்க அக்காவே பார்த்துப்பாங்க. நான் ஏசப்பாவோட பாதத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்க போறேன். நான் யார் தெரியுமா? நான் தான் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்த மரியாள். நான் பெத்தானியா என்னும் கிராமத்தில் வாழ்கிறேன். எனக்கு லாசர்னு ஒரு அண்ணாவும் மார்த்தாள்னு ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. எங்க 3 பேரும் இயேசுப்பாவை ரொம்ப நேசிச்சோம். இயேசுப்பாவும் எங்க கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாங்க. இயேசுப்பா அடிக்கடி எங்க வீட்டுக்கும் வருவாங்க. எங்க அக்கா எப்பவுமே வேலையில பிஸியா இருப்பாங்க. நான் இயேசுப்பாவோட பாதத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். எங்க அக்கா எப்போதும் வேலையில பிஸியா இருப்பாங்க. ஒரு நாள் எங்க அக்கா ஏசப்பா கிட்ட கம்ப்ளைண்டும் பண்ணிட்டாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து
கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னாங்க. ஆகவே என்னை போல நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேடுகிறதிலும் அவருடைய வார்த்தை இருக்கிற பைபிளை அநேகமாக நேசிக்கவும் விரும்புகிறேன். ஆமென். நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அவரவருக்கென பல முக்கியமான அவசியமான பல வேலைகள் உண்டு. ஆனாலும் எல்லாவற்றையும் விட முதல் இடத்தை ஆண்டவரின் பாதத்தில் செலவிட்டால் மற்றவைகள் நமக்கு எளிதாய் மாறும். கர்த்தரின் கண்களில் கிருபையும் பெறுவோம் என்பதை மரியாள் நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்ததாக யார் வரப்போகிறார்கள் என பார்ப்போம். நான் தான் எஸ்தர். சிறு வயதில் இருக்கும்போதே பெற்றோரை இழந்ததால மொர்தெகை என்கிற என்னோட உறவினர் தன் சொந்த பிள்ளையாக என்னை வளர்த்தாரு. அகஸ்வேர் என்கிற பெருசின் நாட்டின் ராஜாவுக்கு ராணியாகும் வாய்ப்பு எல்லோருக்கும் இருந்தாலும் தேவ திட்டம் என் மேல இருந்ததால அது எனக்கு கிடைத்தது. ராணியாக அடுத்தும் நான் பெருமையோடும் அகத்தையோடும் நடந்துக்கல, தாழ்மையாகவும் கீழ்ப்படிதோடும் நடந்து கொண்டேன். ஆமான் என்கிற மந்திரி ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னுடைய ஜனங்களாகிய யூதா குலத்தை அழிப்பதற்கு ராஜா கிட்ட இருந்து தந்திரமா பெர்மிஷன் வாங்கி தேதியை குறித்து விட்டான். ராஜாவினுடைய கட்டளை யூதர்களாகிய எல்லோருக்கும் கேட்டது ரொம்ப அதிர்ச்சியாச்சு. ராஜா கிட்ட இது சொல்ல மொர்தெகை எனக்கு சொன்னாரு, ராஜா கூப்பிடாம நான் அரண்மனைக்குள்ள போக முடியாது. அதனால நானும் என் தாதிமார்களும் 3 நாள் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் செஞ்சோம். அப்புறம் தைரியமா அரண்மனைக்குள்ள போனோம். ராஜாவும் தன் கோலை நீட்டி உள்ள வரும்படி சொன்னாரு. ஒரு விருந்து செஞ்சு ராஜாவையும் ஆமானையும் கூப்பிட்டோம். விருந்துல வச்சு ராஜா கிட்ட ஆமான் வைத்திருக்கிற தந்திரமான திட்டத்தை சொன்னேன். ராஜாவும் சூழ்நிலை புரிந்து கொண்டாரு. இப்படி காரியம் மாறுதலை முடிவு செய்தது. அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வளர்வதை பிடிக்காத சத்துரு உங்களை அழிக்க நினைத்து உங்கள் மனம் அதிர பிரச்சனைகளை கொண்டு வரலாம். நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி உபவாசத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமா உங்கள் காரியத்தை மாறுதல முடிவு பண்ணுவார். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். நம் வாழ்வில் ஜெபம் உபவாசம் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிக்கும் என்பதை எஸ்தர் தன் அனுபவத்தின் மூலம் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்ததாக வருவது யார் என்று பார்ப்போமா? நான் தான் இயேசுவின் தாய் மரியாள். அப்பா, அந்த ஒரு நாள் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நாள் டேவிடுடன் என் வீட்டுக்கு இறங்கி வந்து, நீ ஆண்டவராகிய இயேசுவை சுமக்க போகிற தாயாக போறேன்னு சொன்னான். எனக்கு ஒரே பயமா போயிடுச்சு. ஊர் என்ன பேசும், மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்படி எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதை விட வேற என்ன முக்கியம்னு நினைச்சேன். இதோ என் ஆண்டவருக்கு நான் அடிமை, அவர் சொன்னபடி எனக்காக கடுவது என்று சொன்னேன். என்னோட கீழ்ப்படிதல்ல ஆண்டவர் பார்த்து என்னை ஆண்டவராகிய இயேசுவை சுமக்க போகிற தாய் ஆகிறதுக்கு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். ஆனாலும் நான் உங்களை போல ஒரு மனுஷிதான். நான் வணங்கப்படுவதற்கோ சேவிக்கப்படுவதற்கோ உகந்தவள் கிடையாது. தேவன் ஒருவரை ஆராதனைக்கு உரியவர். நான் அவருடைய சித்தத்தை செய்தேன், அவர் என்னை கனப்படுத்தினார். நீங்களும் அவருடைய சித்தத்தை செய்தீங்கன்னா அவர் உங்களையும் கனப்படுத்துவார். தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிப்பதால் வரும் மேன்மை பற்றியும் தேவன் ஒருவரே வணக்கத்திற்கும் ஆராதனைக்கும் உரியவர் என்றும் இயேசுவின் தாய் மரியாள் சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து யார் வரப்போகிறார்கள் என்று பார்ப்போம். இப்படித்தான் நான் வாழ்ந்த காலத்தில் பிரசங்கம் பண்ணினேன். நான் தான் நோவா. நான் வாழ்ந்த காலத்தில் மக்கள் ரொம்ப கிராமம் செய்ய
நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததால நானும் என் குடும்பமும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. தேவன் என்னிடம் குப்பேர் வந்தார், வேலையை உண்டு பண்ண சொன்னாங்க. தேவன் கட்டளையிட்டபடியே வேலையை செய்து முடித்தேன். சுத்தமான சகல உயிரினங்களில் 7 ஜோடும், சுத்தம் அல்லாத உயிரினங்களில் 1 ஜோடும் வேலைக்குள் சேர்த்து கொண்டேன். நானும் என் குடும்பமும் வேலைக்குள் பிரவேசித்தோம். ஜனங்கள் சுயநலமாய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் உணர்வில்லாமல் இருந்தாங்க. தேவன் சொன்னபடியே இரவும் பகலும் பெருமழை பெய்தது, பெருவெள்ளம் வந்தது. பூமியில் இருந்த எல்லாரையும் அழித்து போட்டது. நானும் என் குடும்பமும் வேலைக்குள் இருந்ததால அழிவில் பார்த்து பார்த்தோம். நீங்க எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? இயேசு ஆகிய வேலைக்குள் பத்திரமா இருக்கிறீங்க? இயேசுடைய வருகைக்கு காத்திருக்கிறீங்க? சபையாகிய பேழைக்குள் நாம் இருந்தால்தான் உலகத்தில் வரப்போகும் அழிவுக்கு தப்பி இயேசுவின் வருகையில் அவரோடே எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை நோவா வாழ்வின் அனுபவம் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக யார் வரப்போகிறார்கள் என பார்க்கலாம். என் வேலை மீன் பிடிக்கிறதுதான். ஆனா ஏசப்பா என்னை கூப்பிட்டு போ எல்லாத்துக்கும் அப்படி போட்டு அவர் பின்னே ஓடி வந்துட்டேன். நான் இயேசுக்காக ரொம்ப செய்யணும்னு இருப்பேன். ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுச்சு. அப்படிதான் இயேசு பிடிச்சு போக போது நான் பயந்து ஓடி போயிட்டேன். அவரு தெரியாது சொல்லி மறுதளிச்சிட்டேன். அப்புறம் மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஏசப்பா என் மேல ரொம்ப கரிசனையா ரொம்ப இறுக்கமா இருந்தாரு. அவர் தெரியாது சொல்லி இருந்தாலும் என்னை மனுஷன் ஏற்றிக்கிறாரு. ஆனா அப்புறம் பரிசுத்த ஆவி என் மேல இறங்கி எனக்குள்ள பெரிய தயவு வந்துருச்சு. 5000 பேர் முன்னாடி ஜீவாதிபதியை கொலை செஞ்சுட்டேனே சொன்னேன். அவ்வளவு பேர் முன்னாடி தைரியமா பேசிருக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு. பலோகராலயத்தில் நீங்களும் பெற்று பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் பெற்றுக்கொள்ளினால் இயேசுக்காக எந்த இடத்திலையும் பேச முடியும். நன்றி. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்பிய பின்னர் பேதுரு தைரியம் உள்ளவராக மாறினார். அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களில் வாழ அவரை பெற்றுக்கொள்வோமாக. அடுத்ததாக யார் வரப்போகிறார்கள் என பார்ப்போம். வயிற்றுல 2 பே பண்ண சின்ன கடை ஒன்று போட்டுச்சு. நீங்களும் கட்டுரை தீபாங்கள். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததால் தனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை யோனா பகிர்ந்துள்ளார். கடைசியாக யார் வருகிறார்கள் என பார்ப்போம். இங்க ஊருக்கு வந்தாங்க. ஏசப்பாக்காக நான் மற்ற ஏறி உட்கார்ந்தேன். ஏசப்பா பார்த்தாங்க. என் வீட்டுக்கு
ஞாபகம் ரட்சிப்பு வந்தது. ஹalleluya. தன் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்ட சகேயு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பார்த்தோம். நான் தீர்க்கதரிசியாகவும் இஸ்ரவேலிய உழைப்பே நியாயாதிபதியாகவும் இருந்தேன். இப்ராஹிம் மலைதேசத்துல ஒரு பேரச்ச மரம் கீழே தான் என்னோட ஆஃபீஸ் இருந்தது. இஸ்ரவேலிய காலம் பிரச்சனை இருந்தா என்கிட்ட தான் வருவாங்க. அந்த காலில் கானானியர்கள் இஸ்ரவேலியாகி இருக்கிறேன். 20 வருஷம் இவன் படி வச்சுட்டாங்க. ஒரு நாள் கத்த என்கிட்டதான் பேசினாரு. கானானியர்கள் அதை யுத்தம் பண்ண போல சொன்னார். கத்தருடைய வாழ்க்கை கீழ் பண்ணிட்டு அதை யுத்தம் பண்ண போனோம். அவளை என் கூட நாங்க அதை வச்சு பெற்றோம் கூடும். எபிரேயர் 12:1 வாசிக்கிறபடி, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிற ராஜீவ் காந்தி அவர்களும் அவர்களுடைய டீம் அவங்க ஒரு ஸ்பெஷல் சாங் நமக்காக கொடுக்க இருக்கிறாங்க. அவர்களை நம்ம வாழ்த்தி வரவேற்கலாம். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில்
அல்லேலூயா. அடுத்த நிகழ்ச்சியாக சங்கீதம் 150வது சங்கீதத்துல லாஸ்ட் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Let everything that has breath praise the Lord. நம்முடைய வாழ்வில் தேவன் அநேக நன்மைகள் செய்திருக்க அவரை நாம் துதிக்காமல் இருப்பது எப்படி? சந்தோஷமான நேரங்கள், பிரச்சனையான நேரங்கள், எல்லா நேரங்களிலும் நாம் தேவனை பாடி துதிக்க வேண்டும். துதி என்பது ஒரு ஆயுதம். அதற்கு முன்பாக சாத்தானால், எதிரிகளால் நிற்க முடியாது. நம்முடைய தேவனை துதித்து பாட வருகிறார்கள் நம்முடைய ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ். கரங்களை தட்டி வரவேற்போம். சந்தேகம் ஒளிச்செய்யுமோ
கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். இப்படி இருக்க நமக்குள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பிரிவினைகள் எதற்கு? நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற கருத்தை நமக்கு நடித்து காட்ட வருகிறார்கள் நம்முடைய ஜூனியர்ஸ். It does not envy, it does not boast, it does not brag. Yeah, check it out. Love does not do that. In evil, our big George is getting a true man. Yo, love never fails. Love is gracious. Love is kind. ஏன் எல்லாரும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறீங்க? என்னாச்சு என்னாச்சு உங்களுக்குள்ள? என்ன யாருமே பதில் பேச மாட்டீங்க? என்னாச்சு சொல்லுங்க. ஏதாவது சரியா உங்களுக்குள்ள? இந்த அநியாயம் எல்லாரும் கேளுங்க. இவங்க எல்லாரும் எங்கே போறதா இருந்தாலும் நான் தானே கூட்டிட்டு போறேன். அப்போ நான் தானே தலையா இருக்கிறோம். அடடா, நான் இதுக்கு என்ன பதில் சொல்வேன்? இல்ல இல்ல, நான் தான் தலையா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனா போடுமா? ஒரு பொருள் எடுக்க வேண்டாம், 4 வாய் சாப்பிட வேண்டாம். அதெல்லாம் நான் இல்லாம முடியவே முடியாது. அப்போ நான் தானே தலையா இருக்கணும். ஆண்டவர் எனக்குள்ளதான மூளை வச்சிருக்காரு. அப்ப நான் தானே தலையா இருக்கணும். இந்த கை இருந்து மூளைய கையில வச்சுட்டு வேலை பார்க்க முடியுமா? கால் இருந்து ஷூக்குள்ள மூளை வச்சுட்டு நடக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இவங்க எல்லாரும் நான் தான் தலையா இருப்பேன், நான் தான் தலையா இருப்பேன்னு என் கூட சண்டை போடுறாங்க ஆண்டி. ஓஹோ, இதுதான் உங்க பிரச்சனையா? இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. ஆண்டவர் தான் நம்மளை படைச்சிருக்காரு. அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாரு. அவருடைய கிரியேஷன்ல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. தலையை எங்க வச்சிருக்காரோ அதுதான் தலையா இருக்கணும். கை எங்க இருக்கணுமோ அங்கதான் கை இருக்கணும். கால் எங்க இருக்கணுமோ அங்கதான் கால் இருக்கணும். நீங்க எல்லாரும் ஆண்டவர் சொன்ன இடத்துல அழகா இருந்து உங்க வேலை எல்லாத்தையும் ஒற்றுமையா அன்பா செஞ்சாதான் நீங்களும் வளருவீங்க, ஆண்டவரையும் மகிமைப்படுத்துவீங்க. புரிஞ்சுச்சா? ஆமா ஆமா, நாங்க செஞ்சது தப்புதான். நாங்க இனி இப்படி சண்டை போட மாட்டோம், ஒற்றுமையா செயல்படுவோம். இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் தேவையா தேவையில்லையாங்க? பொறாமை, குறை சொல்வது, முறுமுறுப்பு, கசப்பு, சோம்பல், சண்டை, ஒற்றுமை, விட்டு கொடுக்கிறது, உதவி, அன்பு, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கு ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபையில் நம்ம ஒவ்வொருவரும்
அவங்க வேலையை சரியாக ஒற்றுமையாக செய்தால் கிறிஸ்துவுக்குள் வளரவும் பிரயோஜனமாய் இருக்கவும் முடியும். தேவ சித்தம் நம்மில் நிறைவேறும். கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்ம வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்மை ஸ்தோத்திரம். ஒரு விஷய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்திட்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் போதுமானவராய் இருந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஊழியர் குடும்பத்துக்கு கர்த்தர் போதுமானவராய் இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு உட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவரவருடைய வீட்டாருக்கும் கர்த்தர் நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அருமை பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டின் இந்த இறுதி மாதத்திலே உடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் கூடி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த, உமக்கு நன்றி செலுத்த நீ தந்த கிருபைக்காக ஒரு விசை கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த இடத்திலே உடைய நாமத்தை பாட்டினால் துதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை தியானித்து உடைய வார்த்தையினால் பலப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இங்கே இந்த சபையை சார்ந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே பெரியோர் ஒவ்வொருவருடைய நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் மிக நேர்த்தியாய் ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்து உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே இங்கே வந்த ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து திரும்பி செல்லும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிகுந்த மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு ஆண்டவரே நிறைவான தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக.
உடைய பரிசுத்த கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த கிறிஸ்து பிறப்பு ஆண்டவரே நாட்கள், அதை நினைவு கூறுகிற இந்த மகிழ்ச்சியான நாட்களிலே நாங்கள் இன்னும் ஆண்டவரே கிறிஸ்து பிறப்பின் நோக்கத்தை எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை எடுத்துக்கொண்டவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக, அந்த கிறிஸ்துவின் அன்பை இந்த எங்களை ஆண்டவரை சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு பறைசாற்ற ஆண்டவரே எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தருவீராக, கிருபைகளை தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கிறிஸ்து ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இவர்கள் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகருடைய வாழ்வுக்கும் குடும்பங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜீவ ஒளியாய் நீர் பிரகாசிப்பீராக. பரிசுத்த கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஆகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு காரணமா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை புசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆகாரத்தை ஆசீர்வாதமாக்கி கொடும். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஸ்நேகம், வழிநடத்துதல், பாதுகாவல் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரிந்து இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரட்டும். அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அட்வான்ஸ் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.